ஹாய் கைஸ், வெல்கம் டு த கேமர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். போன வாட்டி வந்து ஸ்கெலிட்டன் டங்கியானில் கிடச்ச பொருள் அவங்கக்கிட்ட காட்டல. இது இருக்குது நேம் டேக் 2, கோல்டிங் காட் 3, கன் பவுடர் 16, அப்புறம் ஒரு கோல்ட் ஆஸ் ஆர்மர், அப்புறம் வந்து மெலான் சீட்ஸ் 11, அப்புறம் 9 ஸ்ட்ரிங்ஸு, 2 பொட்டேட்டோ, 8 கேரட். ஒரு வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும், ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் மற்ற டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதான் ஓகே. அப்புறம் இன்டீரியர் ஒர்க் சில இது பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னேஸ், அப்புறம் ஸ்மோக்கர் 1, இங்கே ஃபர்னேஸ், இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள், இங்கே ஒரு 3 ஃபர்னேஸ், அப்புறம் இது வந்து 4 ஃபர்னேஸ், பிளாஸ்ட் ஃபர்னேஸ், கிராஃப்டிங் டேபிள். ஸ்மோக்கர் ஒன்றே தான் பண்ணியிருக்கேன், அதை அப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கேன்? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மைனிங். ஒரு வேறு டைமண்ட் சீக்கிரமாக கிடச்சிச்சின்னா ஃபார்மிங் பண்ணலாம். ஒரு நிமிஷம், இதுக்குள்ளே மாடு எப்படி வந்துச்சு? சரி விடுங்க, முட்டை. சரி, இது வழியாக தான் ஏறி வந்திருக்கு. அப்புறம் கேட்டிங்கன்னா இங்கே ஒரு இது இந்த ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி போய் ஏறி காட்டுறது? டர்ட்டை பற்றி ஏறி காட்டும். டர்ட்டு கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஹென். இது தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கிறது கிடையாது, இது வந்து தண்ணி குடிக்காது. பட் வைக்கிறது குடிக்கும்னு தெரில, ஏன்னா வில்லேஜ்லலாம் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வைப்பாங்க. சரி ஓகே, அடுத்து இங்கே எடுத்து சீச்செல்லாம் திரும்பி வச்சுட்டேன். அப்புறம் இது அந்த ஹென் ஃபார்மில் கொஞ்சம் ஹென் இன்னும் விட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஷீப் ஃபார்மில் கொஞ்சம் ஷீப்ஸ் விட்ருக்கேன். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மிங், மைனிங் அண்ட் டையிங்னா செத்து போகிறது கிடையாது. டையிங்னா இது இந்த ஷீப்புக்கெலாம் டை பண்ணுறது. ஆமாம், வெள்ளை ஷீப்புக்கு மட்டும் தான் டை பண்ணுவேன், கருப்பு ஷீப்புக்கு பண்ண மாட்டேன். ஓகே போகலாம். ஒரு நிமிஷம், எந்த சைடு போகிறது? அங்கே இருக்கு. இன்னொரு கேவை பார்த்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய கேவ் தான் நினைக்கிறேன். உள்ள ஒரு டார்ச் கூட இன்னும் ப்ளேஸ் பண்ணல, சும்மா வந்திருக்கேன். அதுக்குள்ளே டைமண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது வேறு ஆழமாக இருக்குமா, அதான் தெரில. பார்ப்போம். டைமண்ட் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டா ஃபார்மிங் டையிங்லாம் பண்ணலாமா? ஏன் டையிங் சொல்கிறேன்னா, இங்கே ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, லில்லி ஆஃப் த வேலி. அப்புறம் அசுரே ப்ளூவெட், அதுவும் இங்கே இருக்குது. அப்புறம் ரெட் டூலிப், ப்ளூ டூலிப்லாம் இருக்குது. ப்ளூ டூலிப்பா, ஒயிட் டூலிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசி, இது வந்து என்னமோ சொல்லுவாங்களே, கார்ன்ஃப்ளவர். அப்புறம் நீங்கள் லேப்பிஸை வச்சும் பண்ணலாம். ஓகே, வந்த கேவ் எங்கே போச்சு? அது ஓகே. ஓகே வந்தாச்சு. நான் இங்கே டார்ச் எதுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே, இந்த சைடு தான் போகணும். ஆமாம், இந்த சைடு தான் போகணும். ஏன்னா சரி நான் பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லை. டார்ச். அப்புறம் பவு ஒன்று செஞ்சுருக்கேன், அது ஒன்று காட்டணும். இது உள்ளே போயிட்டே இருக்கும் போல. பேசாமல் நம்ம இன்றைக்கி நிறைய வேலை இருக்குல்ல, ஸோ இது ஆஃப் கேமில் காட்டிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆன் கேமில் காட்டணும். ஏதாவது கிடச்சதுனா மட்டும் நான் கேம் ஆன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போதைக்கு பாஸ் பண்ணி வைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் ஸ்டோன் கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாவா பக்கத்தில் தான் ரெட் ஸ்டோன் இருக்கும். இந்த லாவா உடச்சிருவோமா? ஃபஸ்ட்டு ரெட் ஸ்டோன் எடுத்துட்டு அப்புறம் அது சரி ஓகே, நம்ம லாவா உடச்சு இங்கே தானே உழுவுது, இதை முடியலாம். போயிடுத்தோம். இங்கே ஒரு டார்ச் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன் பிகாக்ஸ், ரெட் ஸ்டோனு, லேப்பிஸு, டைமண்டு, அதுக்கப்புறம் வந்து கோல்டு,
இதெல்லாம் நீங்கள் வந்து அயன் பிக்காக்ஸால் மட்டும்தான் எடுக்க முடியும். தயவு செஞ்சு டைமண்டை நீங்கள் ஸ்டோன் பிக்காக்ஸால் எடுத்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச டைமண்டு வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பியும் கிடைக்கும். அதே மாதிரி கோல் எடுக்கும் போது எக்ஸ்பி கிடைக்கும். ரெட் ஸ்டோன் நிறையா கிடைக்குது. ஓகே, அப்புறம் என்ன கிடைக்கும் தெரியலையே. ஓகே, இன்னும் இது உள்ளே போயிட்டே தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். கைஸ் செம்ம, நமக்கு டைமண்ட் கிடச்சிருக்கு. செம்ம டைமண்ட் கிடச்சிருச்சு. எப்பயோ கிடச்சிருச்சு. பட்டு நான் மைண்ட் பண்ணிட்டு இருந்ததில் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ தான் ஆன் பண்ணுறேன். செம்ம, நமக்கு 3 டைமண்ட் போதும். பட் இங்கே நிறைய டைமண்ட் கிடைக்குது. சூப்பர், ஆசம், கலக்கல், தூள். ஓ, டைமண்ட் பண்ணால் எக்ஸ்பி கிடைக்குமா? தெரியாமல் போச்சே. நல்லது. எவ்வளோ டைமண்ட்ஸ்? 13. ஓகே, வேறு என்ன கிடைக்குது? எப்படி மேலே போகிறது? நான் வேறு டைமண்டை பார்த்த இதில் கீழே குதிச்சிட்டேன். என்ன இருக்குன்னு தெரியலையே. நிக்கவை சூப்பர் லேபிஸ் பக்கத்துலேயே இருக்குது. டைமண்ட் பக்கத்தில் மோஸ்ட்லி லேபிஸ் இருக்கும். ஒன்றும் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஓ, லேபிஸ் 2 கிடைக்குமா? எல்லாத்துக்கும் எக்ஸ்பி கிடைக்கும் போலயே. லேபிஸ் கொத்து கொத்தா கிடைக்குது. அப்போ என்சான்மெண்ட் பண்ணிட வேண்டியதான். என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சுருவோம். இப்போதைக்கு நம்ம டைமண்ட் வெப்பன்ஸ் எதுவுமே செய்ய வேணாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றும் அவ்வளோ டைமண்ட்ஸ் இல்லை. ஒரு என்சான்மெண்ட் டேபிள், அது நம்மக்கிட்ட சுகர் கேனும் இருக்குது. ஸோ இங்கே வர, ஐயோ இங்கேயும் இருக்கா ஒரு லேபிஸு? சந்தோஷம். இங்கே ஒரு லேபிஸ் பார்த்தனே. பரவாயில்லையே, அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்பி வந்துட்டோம். ஓகே, நான் வெளில போயிட்டு அப்புறம் கேம் ஆன் பண்ணுறேன். கைஸ், அது வந்து நான் வீட்டுக்கு வந்து தூங்கியே முடிச்சிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது சில அயன் எடுத்தேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. அதையும் செஸ்ட்டுக்குள்ளே வச்சாச்சு. ஓகே, நான் வேறு என்ன பண்ணியிருக்கேன்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த லாவாவை அடைச்சதுக்கு பதிலாக நம்ம ஆப்சிடியன் எடுத்துக்கலாமோ? சரி, விட்டு தள்ளுங்க. நம்ம பக்கெட்டை எங்கே வச்சோம் தெரியலையே. எங்கே வச்சோம் பக்கெட்டு? பக்கெட்டு என்னோட பழைய வீட்டில் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஒரு வேலையாக மைனிங் முடிச்சாச்சு. டைமண்ட் வேலை டக்குன்னு முடியும் நான் எதிர்பார்க்கல. அதாவது உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தெரியும். பட் இது எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தான் தெரியும். நான் பாஸ் பண்ணி பண்ணதுனால உங்களுக்கு கம்மி இதில் தெரியுற மாதிரி தெரியும். பக்கெட்டு இல்லையா? சந்தோஷம். இங்காட்டு இருக்கா இல்லையா? உங்கள் இந்தா இதில் இருக்குது இங்காட்டு. அடா போங்கடா. சரி விடு, இதோ இருக்குது இன்வென்ட்ரிலே இருக்கா? தோட. ஓகே, கிராஃப்டிங் பண்ணிடுவோம். பக்கெட்டு 1 பக்கெட் ரெடி. இந்த இன்வென்ட்ரி ஃபுல்லாக எடுத்து ரெட் ஸ்டோன் 53 லேபிஸ். ஐயோ செம்ம. டைமண்டும் 2 கிடச்சிருந்தா கெத்தாக இருந்திருக்கும்.
ஓகே பக்கெட்டு தான் எடுத்தாச்சு. ஓகே ஃபார்மிங் பண்ணுவோமா? பக்கெட்டை தான் எங்கே வச்சு தொலைன்னு தெரில, பழைய பக்கெட்டை. சரி வேறு என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்சான்மெண்ட் டேபிள். சரி நான் என்சான்மெண்ட் டேபிள் ஆஃப் கேமில் பண்ணலாமா? சரி நான் உங்களுக்கு ரெசிபி காட்டிடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவை ஆப்சிடியன், டைமண்ட், அதுக்கப்புறம் ஒரு புக், என்சான்மெண்ட் டேபிள். ஓ என்சான்மெண்ட் டேபிள் என்னால் செய்ய முடியுமா? இதே எப்படி குழப்பி காட்டுது? முன்னாடி செய்ய முடியும்னு காட்டுது, இப்போ முடியும்னு காட்டுது. என்ன கருமம்? ஓ கிராஃப்டிங் டேபிளில் பண்ணல, அதுதான் அப்படி காட்டுது. சந்தோஷம். சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் கேன் இருக்கு. சரி ஃபஸ்ட்டு ஃபார்மிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னோட திங்ஸ் எல்லாம். சரி இது வேற ஒன்று ஆனால் ஒன்று ஆஃப் ஆகி போயிட்டு. சோபா நம்மளோட ஃபஸ்ட்டு டைமோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாமோ? விடுங்க. இப்போ எங்கே இருக்கேன்? ஓ இங்கே இருக்கேண்ணா. இந்த வுட்டில் நடக்கும்போதே ஒரு சத்தம் கேட்க பாருங்க, செம்ம கெத்தாக இருக்கும். ஓகே என்னோட அயன் ஸ்வாடை மட்டும் இங்கே வச்சுட்டு சரி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிடுவோம். பவ் இருக்குது பட் ஆரோஸ் இல்லை. ஆரோஸ்க்கு உங்களுக்கு ஃப்ளிண்ட்டு, அதுக்கப்புறம் இது ஸ்டிக்ஸு, ஃபெதர் வேணும். 2 ரேஞ்ச் அவுட் இருக்கா? தேவையில்லாமல் இன்னொன்று செஞ்சுட்டேன், அது பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக ஃபுட்டாக இருக்கே. லெதர் என்ன இவ்வளோ இருக்குது? ஓ மாடு அடிச்சல அதில் கிடச்சது. லேபிஸ், டைமண்ட்ஸ். ஓகே அடுத்த எபிசோடில் வரும்போது நான் உங்களை நெதர் போர்ட்டல், அதாவது நெதர் போர்ட்டல் செய்கிறதுக்கு ரெடியாக பார்க்குறேன். ஆஃப் கேமரா நெதர் போர்ட்டல் செய்ய மாட்டேன், கவலைப்படாதீங்க. பொட்டேட்டோ எதுக்கு எடுத்து உள்ள வச்சேன்? பொட்டேட்டோ தான் தேவை. கைஸ் தெரியாமல் வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்பி வீடியோ பண்ணுறேன், அந்த 2 வீடியோ ஆட் பண்ணி பார்ப்போம். எங்கே விட்டேன்னு தெரியலையே. சரி விடு, அதுக்கு தான் நான் நிறையா. சரி நான் டை வேணால் அடுத்த எபிசோடில் பண்ணிக்கிறேன். ஆனால் ஃபார்மிங் அடுத்த எபிசோடில் பண்ணிட்டா, ஏன்னா எங்ககிட்ட ஸ்டோரேஜ் வேறு இல்லை. ஸோ ஆனால் அந்த மாவிதன் சாமி வேஸ்ட்டுப்பா. இது வேறு. ஓகே பேசாமல் நான் ஃபார்மிங்கை டக்குன்னு முடிச்சு நான் டக்குன்னு ஃபார்மிங் பண்ணிட்டு இல்லை. ஓகே ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். அடுத்த எபிசோடு உங்களை ஃப்ளவர்ஸோடு மீட் பண்ணுறேன். ஃப்ளவர்ஸு கையிலேயே வச்சுட்டு மீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடோட எய்ம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நெதர் போர்ட்டல், இன்னொன்று வந்து டை, அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங், பொட்டேட்டோ ஃபார்மிங், கேரட் ஃபார்மிங், அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன ஃபார்மிங் இருக்குது, மெலான் ஃபார்மிங். சரி இந்த கேவை பற்றி சொல்லிட்டு இருந்தானோ, இது வேற ஒன்று ஆனால் ஒன்று இல்லை. சரி டக்குன்னு வீடியோ முடிப்போம், எனக்கு வேறு ஸ்பேஸ் இல்லைன்னு காட்டுது. இங்கே ஒரு கேவை பார்த்தேன், இந்த கேவுக்குள்ளே மட்டும் போயிட்டு வந்துடுவேன். பிக்காக்ஸி எடுக்காம போகிறேன், விடுங்க. அப்புறம் அதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்துடும். அதில் ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை என்ன குழிக்குள்ள விடுவேன். இங்கோ இங்கே ஃபுல்லாக குழியாக இருக்கே. இந்த கேவ் இங்கே தான் இருக்கும். இங்கே தானே பார்த்தேன் இந்த கேவை. ஹியர் இஸ் த கேவ்.
டார்ச் எடுக்க மாட்டேண்ணா கோயந்தா போங்க. சோபா ஒரே டார்ச்சர்ப்பா. ஐயோ சாயந்தரம் வர அப்போதா போங்களாங்க. ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இப்போ நான் டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ள ஆரம்பத்துலேயே கோல்டு கட்சி அப்படி இருக்கும். இங்கே என்ன தருக போகுது. மை காட், ஓ மை காட், அந்த கொடூரமான சத்தம். செஸ்ட்டும் இருக்குது. நல்ல வேலைடா சாமி, பீஸ்ஃபுல்லாக வச்சுருந்தேன். ஃபஸ்ட் இந்த ஸ்பானர் ஆஃப் பண்ணுவோம். இப்போ தான் ஸ்கெலிட்டன் கண்டுபிடிச்சேன். ஜாம்பி கண்டுபிடிச்சேன்னா இதில் என்ன இருக்குது? பீட்ரூட் சீட்ஸு, இது என்சான்மெண்ட் புக்கு, பெயின் ஆஃப் ஆர்த்தபோட்ஸ் இன்ஃபினிட்டி 1. நம்ம பவுக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும்ல. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் டேக் 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கெட் இருக்குது. பக்கெட் செஞ்சுருக்க தேவையில்லையோ. சூப்பர் பம்ப்கின் சீட்ஸ். செம்ம பம்ப்கின் சீட்ஸ் கிடச்சிருக்கா, சந்தோஷம். ஃபார்மிங்க்கு கரெக்டானது. ரோட்டன் ப்ளஸ்லாம் தேவையில்லை நமக்கு. பிரெட் எடுத்துப்போம். நேம் டேக் தேவை, கோல்டிங் காட் தேவை, ஸ்ட்ரிங்ஸ் தேவை, பக்கெட் தேவை. எடுத்தாச்சு. பீட்ரூட் சீட்ஸ் இருக்கா, செம்ம. இந்த ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து ஏற்றுச்சா அது. அயன் ஹார்ஸ் ஆர்மர், அதில் கோல்டு கிடச்சிது, இதில் அயன் கிடச்சிருக்குது. இது கன் பவுடர். என்சான்மெண்ட் டேபிள்ன்ற பாருங்க. என்சான்மெண்ட் புக்கு செம்ம. ஸ்பானர் எப்படி இருக்க ஸ்பானர்? நல்லா இருக்கியா ஸ்பானர்? இதுக்கு மேலே கேவ் இருக்குதோ? ஆமாம்பா இருக்குது. இதுக்குள்ளே போனேன் என்ன கிடைக்கும் தெரியலையே. இது ஒரு மேலும் பள்ளமாக இருக்கே. இங்கே ஒரு ஸ்பானர் இருக்குன்னா இங்கே கண்டிப்பாக ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன்னு வச்சுக்கோங்க. தொலைஞ்சு போயிடணும். இங்கே ஏதோ வெளிச்சம் அடிக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. சந்தோஷம். மேலே போகிறதுக்கான வழியா பிக் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரலையா, டர்ட் எடுத்துகிட்டு வரலையா, விளங்கிடும். இங்கே ஒரு வழி இருக்குது. என்ன இடம்டா? என் வீடு தொலைச்சிட்டணும். இல்லை தொலைக்கலாம் இல்லை. இதோ பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓ அது வழியாக போயிட்டு வெளியே வந்துட்டோமா, சந்தோஷம். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல நாம் டங்கியனை கண்டுபிடிப்போன்னு. கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து எதுக்கு இந்த வழியாக போகிறேன்? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பான் ஆகிற இடத்துல கண்டிப்பாக கிட்டக்கே ஏதாவது ஒரு கேவ் இருக்கும். அந்த கேவில் கண்டிப்பாக டங்கியான் இருக்கும். ஏதாவது ஒரு டங்கியான். நமக்கு லக்கு 2 டங்கியான், அதுவும் 2மே வித்தியாசமான டங்கியான். செம்மல்ல. ஜாம்பி கூட பரவாயில்ல, ஸ்கெலிட்டன் கிடச்சது தான் கெத்து. ஓகே கைஸ், நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அடுத்ததில் நம்ம டை பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம், நெதர் போர்ட்டல் பண்ணலாம், உள்ளே போய் போட்டு தரலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பீஸ் ஓ சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரேடரு என்னத்தை விற்கிறான்னு பார்ப்போமா? அவங்ககிட்ட ஏதாவது வாங்க முடியாதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடும். நான் வாவான்னு கத்துறேன். ட்ரேட் சாண்டு போடான் லூசுக்கு பயலே. இவன் எல்லாமே எமரல்டுக்கு தானே தருவான். எனக்கு ஒன்றும் வேணாம், நீ மூட்டு போ. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய், டாடா, see you.